அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் பிரதோஷம். சிவ வழிபாட்டிற்குரிய மிக மிக முக்கியமான இந்த ஆனி மாத பிரதோஷ நாள்ல சிவராத்திரி நாளும் கூடி வருது. இந்த நாள்ல பிரதோஷ நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. ராகு கால நேரமும் பிரதோஷ நேரமும் ஒன்றாக கூடி வரக்கூடிய இந்த நாள்ல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால துன்பங்கள் தீரும், கடன் தீரும், வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும், முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். திருமண தடை இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க, அதை மாதிரி ராகு தோஷத்தால குடும்பத்துல நிம்மதி இல்லாம தவிக்கிறவங்கெல்லாம் இந்த பிரதோஷ நாள்ல சிவனை நினைச்சு மனதார வழிபாடு செய்யுங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அமாவாசை நாளில் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்று மாலை 4:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணும். உங்களுக்கு வில்வ இலை கிடைத்தால் வில்வ இலை உபயோகப்படுத்திக்கோங்க. வில்வ இலை கிடைக்காத பட்சத்தில் அருகம்புல்ல தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த அருகம்புல்ல இன்றைய நாளில் நீங்கள் அது மாதிரி கோயிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கும்போது அருகம்புல்ல நீங்கள் நந்தி பகவானுக்கு சாற்றி வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 2 இலையில எது கிடைச்சாலும் சரி, அதை எடுத்து கழுவிட்டு ஒரு தட்டில் வச்சு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. சிறிதளவு சந்தனத்தை பன்னீரில் கரைச்சிக்கோங்க. அதில் நினச்சி நீங்கள் சிவபெருமானுடைய பாதத்தில் இந்த இலைகளை சமர்ப்பணம் செய்யுங்க. இப்படி நீங்கள் செய்கிறதுனால நான் மறுபடி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சந்தனத்தில் தோய்த்த வில்வ இலையை சிவனின் பாதத்தில் வைத்து நீங்கள் சரணடைந்தால் உங்கள் சந்ததிகளே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 7 தலைமுறைக்கும் கடன் இருக்காதுன்னு சொல்லப்படுதுங்க. இன்றைய தினத்தில் வில்வ இலையை தொடுறதே அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வில்வ இலையை பன்னீர் கலந்த சந்தனத்தில் தேய்ச்சி நீங்கள் சிவனுடைய பாதத்தில் வச்சு சிவநாமத்தை உச்சரிங்க. முடிந்த அளவு இன்றைய தினத்தில் கருப்பு உளுந்து வாங்கி தானம் பண்ணுங்க, கஷ்டங்கள் தீரும். இப்போ நான் சொன்ன தகவலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.